உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ நம்மளுடைய மதுரை விவேகன் ஃபைன் ஆர்ட் அகாடமியில் 6 மாத டியூரேஷனில் இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பயிற்சியில 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள் மற்றும் 5 வகையான பெயிண்டிங் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்றோம்னா, ஆர்வலர்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக ஒரு விஷயத்தை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக ஆர்வலர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே டிராயிங்ஸ் நல்லா வரைஞ்சி அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு திருப்தி வர்ற அளவுக்கு நல்லா வரைஞ்சிட்டு இந்த வரைகலை திறமையை ஒரு தொழில் ரீதியாக மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அந்த சிந்தனையில நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயிற்சி பற்றிய விளக்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் நமது நிறுவன சம்பந்த வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்கும் செய்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆர்வலர்களுக்கும் நமது மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை அகாடமியின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இப்போ இந்த காணொளியில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் அதாவது ஆர்வலர்கள் அவங்க மாணவர்களா என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. அவங்களுடைய ஆர்வத்தை நல்லபடியாக ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக எதிர்காலத்தை வளமாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற அந்த பட்சத்தில் அவங்க நம்ம நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயிற்சி பற்றி விளக்கங்களை கேட்டுறாங்க. சார், இது எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறீங்க, இதை படிச்சா நமக்கு என்ன மாதிரியான பயன் இருக்கு, இதுல என்னென்ன பாடத்திட்டங்கள் இருக்கு, இந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே எதிர்காலத்துக்கு பயனுள்ளதா இருக்குதா அப்படின்ற பல கேள்விகளை அவங்க என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட கேட்கறாங்க. கேட்டுட்டு அதன் மூலமாக நம்ம கிட்ட என்ன செய்யறாங்கன்னாக்க இந்த விளக்கங்களை கேட்டுக்கொண்டு அவங்களுடைய காலத்தை அனுசரித்து நம்மளுடைய பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து பயிற்சிகளை முழுமையாக கற்றுக்கொண்டு பிறகு அவருடைய வாழ்க்கையை வளமாக வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ இந்த ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக இந்த ஓவிய பயிற்சியை பற்றிய சில விஷயங்களை நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ பழைய ஓவிய ஆசிரியர் பயிற்சி, அதாவது இப்போ அது இல்ல, லோயர் அண்ட் ஹையர்னு சொல்லிட்டு 2 கிரேடு வச்சு அதன் மூலமாக அரசு துறைக்குள்ள நம்ம டிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னாக்க இப்ப அந்த நிலை கிடையாது. எல்லா இடத்துலயுமே அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் ஓவிய நுண்கலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எல்லா ஸ்கூல்லையுமே அந்த மாதிரியான ஒரு நிலை வந்துருச்சு. அப்போ இந்த மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ல அல்லது மற்ற ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு, மற்றபடி சின்ன சின்ன பென்சில் டிராயிங் பண்ணி வருமானம் பார்த்துக்கிறதுக்கு, இந்த மாதிரியான ஒரு நிலையில எங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடா சில விஷயங்களை நாங்க படிக்கலாம்னு சொல்லி ஆர்வமா இருக்கிறோம் சார். அதுக்கு என்ன ஃபிக்ஸர் வேணுமோ அதை நாங்க கொடுத்துட்றோம். எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட், ஏன்னா 6 மாதம்ங்கிறது நாங்க வெளியூர்ல இருந்து இங்க தங்கி படிச்சு போறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு 6 மாத காலத்துல நம்ம படிக்க முடியாத சூழல் இருக்கிறதுனால ஒரு மாதத்துல நாங்க கொஞ்சம் சிரமப்பட்டாவது இந்த 1 மாத காலத்துல நாங்க படிக்கிற மாதிரி ஏதாவது கோர்ஸ் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் ஆர்வலர்கள் இதுவரைக்கும் கேட்டிருந்தாங்க. இப்ப அதன் நிமித்தமா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சரி இவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாடத்திட்டங்கள் என்ன வைத்தால் அவர்களுக்கு எதிர்காலத்திலும் இந்த கோர்ஸை படிச்சா ஒரு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அடிப்படையான விஷயங்களை ஆய்வு செய்துட்டு
அதன் நிமித்தமாக இந்த பயிற்சி முறைகள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதுல வச்சிருக்கிறோம். இப்ப இவங்களுக்கு ஒரு நற்செய்தியாகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாகவும் இந்த இதை நம்ம என்ன சொல்றோம். அப்ப இதுல என்னென்ன சார் நமக்கு வந்து பாடத்திட்டங்கள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவிய ஆசிரியருக்குரிய அந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்கு. டிராயிங்ல ஒரு படத்தை பார்த்தே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா படத்தை பார்க்காம எப்படி வரைகிறது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய திறமையை கூட்டிக்கணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, நமக்கு வந்து முதல்ல திறமைங்கிறது முதல்ல கூடணும். திறமை இல்லாம திறமையை நம்ம கூட்டிக்காம நம்ம வந்து இந்த ஓவிய கலையில வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து வளமா வச்சுக்கலாமா அப்படின்னா நிச்சயமா முடியாது. அந்த திறமைங்கிறது ஒன்றும் மிக முக்கியமா வேணும். அப்ப திறமை எப்படி கிடைக்கும் அப்படின்னா பயிற்சியின் மூலமா தான் கிடைக்கும். சார் நான் பயிற்சி எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு திறமை வேணும் அப்படின்னா எங்கேயுமே அது கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கும். பயிற்சி பண்ணாதான் நமக்கு அதை ஒரு ஆய்வு செஞ்சாதான் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அப்ப ஆசிரியர் சொல்றதோட நம்முடைய பயிற்சி முறையும் சேரும் பொழுது நமக்கு ஒரு அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களாலும் சரி, அந்த பாடத்திட்டங்களை முழுமையாக கற்ற விஷயங்களிலும் நமக்கு வந்து ஒரு அனுபவ அறிவு ஏற்படும். அப்ப அந்த அனுபவ அறிவுல இருந்து நம்முடைய திறமையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல திறமைங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப திறமை இல்லாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்போ இந்த பாடத்திட்டங்கள் எப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள் அப்படின்னு சொன்னால், முதல்ல அடிப்படையான விஷயங்களை பூராமே நம்ம தெளிவாகவும் நல்ல முழுமையாகவும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல அடிப்படை வேணும். இப்போ ஒரு படத்தை பார்த்து நம்ம வரைகிறோம், அதை அப்படியே தூக்கி ஒரு நோட்லேயோ அல்லது ஒரு அலமாரிலையோ வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால இந்த நிலையில இருந்து கொஞ்சம் அடுத்த லெவல் டெவலப்புக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டிராயிங்ஸை வச்சுக்கிட்டு அதுல இருந்து இந்த முறையான விஷயங்களை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்க போகும்பொழுதே நமக்கு வந்து ஒரு 4 விதமான பாடத்திட்டங்கள் மிக முக்கியமா கருதப்படுது. அதுல என்னென்ன அப்படின்னா, முதல்ல வரைகிறதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான கைப்பக்குவ பயிற்சி எடுத்துக்கணும், அந்த கைப்பக்குவ பயிற்சியின் மூலமாக அடுத்த பாடத்திட்டங்களுக்கு போறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம கை பக்குவமா ஆயிருக்கு அப்படிங்கறதுக்குண்டான அந்த பயிற்சி. சரி, கை பக்குவப்பட்டுருச்சு, நம்ம ஓரளவுக்கு அடிப்படையான விஷயங்களை நம்ம முழுமையாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து நம்ம பாடத்துக்குள்ள போறோம். பாடத்துக்குள்ள போவோம்னா எந்த பாடத்துல போறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்ப அந்த எந்த பாடத்திட்டம் அப்படிங்கும் பொழுது மிக முக்கியமாக 3 விதமான பாடத்திட்டங்கள் இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சிக்கு வந்து மிக மிக ஒரு அத்தியாவசியமா இருக்கக்கூடிய சமாச்சாரம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஆப்ஜெக்ட் டிராயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை நேரடியாக பார்த்து வரைதல் அப்படின்றது. அப்ப இந்த பாடம்ங்கிறது வந்து மிக 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 முக்கியமான பாடம் இந்த ஓவியக்கலையினுடைய அடிப்படை விஷயத்துல. அப்போ ஒரு படத்தை வந்து நம்ம பார்த்த உடனே வரைகிறோம் அப்படின்னா, இயற்கையிலேயே சில ஆர்வலர்களுக்கு வந்து அதை பார்த்த உடனே மேக்சிமம் அதே மாதிரி வரைகிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சில ஆர்வலர்களுக்கு வந்து பார்த்தாக்க அதனுடைய அந்த மாதிரி படத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு முரண்பாடாக சில விஷயங்களை தவறுதலா பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவங்க அளவுல அது சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க, நம்பிக்கிடுவாங்க. அதெல்லாம் ஒரு புறம். அப்போ இந்த அடிப்படையில் இந்த பார்த்து வரையக்கூடிய விஷயங்கள்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு அதுல வந்து திறமை எடுத்துக்கணும், அதுல பயிற்சி செஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஆப்ஜெக்ட் டிராயிங் அப்படிங்கிற பொருளை நேரடியாக பார்த்து வரைதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது மிக மிக முக்கியமான படம், அத்தியாவசியமான படம். சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஓவிய ஆசிரியர் பயிற்சியில வந்து முக்கியமான பாடம். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பென்சில் டிராயிங் அப்படின்னு சொல்லி உள்ளது. பென்சில் டிராயிங்ன்றது என்ன அப்படின்னா, படங்கள் வரைகிறோம், அது ஒரு தத்ரூப நிலைக்கு கொண்டு வரணும். ஏதோ நம்ம வரைஞ்சிருக்கோம், நமக்கு 4 பேருக்கு காமிக்கணும் அப்படின்றது வரைகிறதுங்கிறது வேற. அதை வந்து வருமானத்திற்கு உரிய வரைபடமாக மாற்றி அதை சிறப்பு செய்வது என்பது வேறு. அப்போ அதை சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த பென்சில் டிராயிங்கினுடைய அடிப்படை விஷயங்கள், அது எந்தெந்த மாதிரியான அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல அந்த பாடத்துல அப்படின்றதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதெல்லாம் முறையா நம்ம தெளிவாகவும் முழுமையாகவும் படிச்சிடணும். அப்ப இந்த பென்சில் டிராயிங் அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங். அப்ப இந்த முதல்ல நம்ம வந்து இந்த பயிற்சிக்கு முன்னாடின்னு சொல்லி முதல்ல நம்ம சொன்னோம், அதாவது முந்தைய ஓவிய ஆசிரியர் பயிற்சி நிலை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் அல்லாமல் எல்லா விதமான அந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சியிலுமே இந்த ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம்.
அது ஏன் சார் நம்ம அப்படிப்பா அது முக்கியமான பாடத்திட்டம் சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுலதான் கை வந்து மிக நல்ல முறையில் தெளிவாகவும் திறமையாகவும் பக்குவப்படக்கூடிய அளவிற்கு அந்த பென்சிலினுடைய வரை கோடுகள் அந்த கோடுகள் பூராமே அந்த பாடத்திட்டத்தெல்லாம் வந்து தெளிவா என்ன செய்யலாம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதன் பிரகாரம் நம்ம அப்படியே ஆசிரியர் சொன்ன மாதிரி நம்ம டிராயிங் பண்ணி வரைஞ்சு முடிச்சிடலாம். அப்போ முதல்ல சொன்ன அடிப்படையான விஷயங்கள் 1, 2வது ஆப்ஜெக்ட் டிராயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 2வது, 3வதாக பென்சில் டிராயிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், 4வதா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரீஹேண்ட் அவுட்லைன் மாடல் டிராயிங் அப்படிங்கிறது. அப்ப இந்த 4 விதமான பாடங்களையும் ஒரே மாசத்துல நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்வலர்கள் கேட்டிருக்காங்க. ஷார்ட்டமா இருக்கணும், ரொம்ப வெரி ஷார்ட்டா இருக்கணும், ஆனா நாங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அவங்க வந்து கேட்க போகும்பொழுது, நாம இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 6 மாதம் படிக்கிறவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய அந்த கருத்து எப்படின்னாக்க, இந்த ஓவியக்கலையில வந்து ரொம்ப டீப்பா நம்ம போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா விதமான ஓவியக்கலை பயிற்சிக்கும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த சூழலை ஏற்படுத்தி படிக்கிறாங்க. அப்ப அந்த 6 மாத டியூரேஷனுமே வந்து ஒரு 25 வகையான பாடத்திட்டங்கள், இப்ப நம்ம 4 பாடம் தான் சொல்லியிருக்கிறோம் அதுல இந்த ஷார்ட் டேர்ம்ல வந்து இந்த மாதிரி மிக அத்தியாவசியமான அற்புதமான ஒரு பொக்கிஷமான சில பாடத்திட்டங்கள் வந்து மிச்சம் நிறைய இருக்கு. அப்ப அதையெல்லாம் நம்ம படிச்சால் மட்டும்தான் ஒரு உயர்ந்த நிலை, ஒரு ஹையர் ஸ்டேட்னு சொல்லுவோம்ல, அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம வர முடியும். அப்ப அதுக்காக வந்து அவங்க படிக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நிறைய பணம் கட்டி படிக்க முடியாது சார், எங்களுக்கு இந்த பாடங்கள் மட்டும் போதுமானது, இதை மட்டும் நாங்க படிச்சுக்கிறோம், படிச்சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கூல்லயோ அல்லது ஹோம் டியூஷன், ஹோம்ல வந்து எங்களுடைய வீட்டுல கூட ஒரு 10 பசங்களை நாங்க கூப்பிட்டு என்ன செஞ்சுக்கிறோம், அதுல வந்து நாங்க கிளாஸ் எடுத்து அதுல ஏதோ நாங்க வருமானம் பாத்துக்கிறோம், அதுக்கு மட்டும் நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லிட்டு பல ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுல நாங்க ஒரு முடிவு எடுத்து மிக அற்புதமாக ஒரு பாடத்திட்டங்களை உருவாக்கி இப்ப அவங்களுக்காக நம்ம கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பாடத்திட்டங்களை வந்து நம்ம படிச்சுட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதோட நிக்காம, இப்ப இதனுடைய அனுபவ ரீதியாக எப்படி வருமானம் பெறுவது அப்படின்னா, மிக முக்கியமாக ஒரு பென்சில் டிராயிங் வந்து இப்போ சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்டை வந்து போட்டோவா கொடுக்கறது போல ஒரு பென்சில் டிராயிங்கா கொடுத்தா கொஞ்சம் எஃபெக்ட்ஃபுல்லா இருக்குமே, கொஞ்சம் அவங்க நல்லா வரைஞ்சிருக்கிறாங்க, இது வித்தியாசமா இருக்கு இது அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் இப்ப போயிட்டு இருக்கு. அப்ப அதுல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, பென்சில் டிராயிங்க வரைஞ்சு அதை ஒரு ஃப்ரேம் எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு தனி செலவு அதெல்லாம் பண்ணிட்டு கொடுக்க போகும்போது அது ஒரு கிஃப்ட்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை காமிக்குது. அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்கிக்கிறவங்க. அப்ப அந்த மாதிரி டிராயிங்ஸ் பண்ணியும் ஏன் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதை முழுமையா நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஹோம் டியூஷன் இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க, ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 10th ஸ்டாண்டர்டு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அடுத்த நிலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டெவலப், கொஞ்சம் கலர்ஃபுல்லா கலருக்கு டிராயிங் எப்படி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதுல என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம்னாக்க ஏதோ மாதம் ஒரு சின்ன ஒரு வருமானம் அப்படின்ற மாதிரியான நிலையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உருவாக்கிக்கலாம். அப்போ ஓவிய ஆசிரியரா வந்து போறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அப்ப நம்ம போய்க்கலாம். அதுவரையில கமர்சியலாக யாரெல்லாம் டிராயிங்ஸ் கேட்கறாங்களோ, யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அதையெல்லாம் நன்றாக பயன்படுத்தி அவங்களுக்கு நீங்க இந்த சேவையை செஞ்சு வருமானம் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஆக இந்த ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து மிக குறைந்த கட்டணத்துல வந்து 1 மாதம் தான் அதை படிச்சுக்கிறதுக்கு யாரெல்லாம் நீங்க வாய்ப்புல இருக்கீங்களோ அவங்க தாமதிக்காது உடனடியாக இந்த பயிற்சியில சேர்ந்து இணைந்து நன்றாக பயிற்சி எடுத்து, அந்த 1 மாசம் தான் ஆனாலும் ஒரு மிக அருமையான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த டெவலப்புக்கு போய்கிட்டு என்ன வருமானம் பார்க்கணுமோ அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பயிற்சியில வந்து சார் இது எப்ப சார் நடக்கும் அப்படின்னு சில பேர் ஏற்கனவே கேட்டாங்க. அப்படி நீங்க நடத்துறா இருந்தா எப்ப நடத்துவீங்க? இப்ப வீக்கெண்ட்ல வந்து சனி ஞாயிறு வந்து இப்ப ஆல்ரெடி ஒரு பேட்ச் போய்கிட்டு இருக்கு.
ஆக இந்த பேட்சை வந்து எப்போ நடத்தினாலுமே நம்ம வார நாட்களில் தான் நடத்த முடியும். வார நாட்கள்னா எப்போ சார் அப்படின்னா செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள்ல ஏதாவது 2 நாட்கள் இருக்கும். ஒரு மாணவர்கள் 20 பேர் வந்து இதுல சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். எல்லா பேட்சுக்குமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அது இந்த செவ்வாய், புதன், வியாழன்ல வந்து செவ்வாய் புதனா அல்லது புதன் வியாழனா அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்களை வந்து பேசி தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாணவர்களுடைய அந்த வசதிக்கேற்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த 2 நாட்களை சூஸ் பண்ணி போய்க்கலாம். சரிங்களா? அதனால யாரெல்லாம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருங்க, எவ்வளவு விரைவில் எங்களுடைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ள வேண்டுமோ அந்த விரைவில் தொடர்பு கொண்டு விஷயங்களை தெளிவாக கேட்டு அறிந்து அதன் பின்பாக விளக்கங்களை பெற்ற பின் பயிற்சியில் இணைந்து வெற்றி பெறுங்கள். சரிங்களா? சரி அலுவலர்களே, இதுவரையில் இந்த மிக குறுகிய கால பாடத்திட்டங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் இணைந்து பயன்பெறக்கூடியவர்கள் விரைவில் இணைந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை அகாடமியின் டைரக்டர் KP கணி. அன்பான வணக்கம்.